நேசிக்கிற பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். இந்த லாக்டவுன் நேரத்தில் கூட இந்த பிரசன்னத்தை காத்திருக்க முடியாது, துதிக்க முடியும், அப்படி வார்த்தை கேட்க முடியாது. எங்கள் தேவன் செய்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். மாலை வேலை எங்களோடு பேசுகிறாங்க, பேசுகிறதான ஆவியான எங்களோடு பேசும். அதற்கு ஒரு பிள்ளைகளுக்கு பெருத்த ஆசீர்வாதம் ஆகிட்டார். இயேசு ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த மாலை வேளையில நாம் லேவியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். லேவி தன்னுடைய சாபத்தை எப்படி ஆசீர்வாதமாக மாற்றிக்கொண்டான் என்று சொல்லித்தான் இந்த மாலை வேளையில நாம் தியானிக்க போகின்றோம். லேவி தன்னுடைய சாபத்தை எப்படி ஆசீர்வாதமாக மாற்றிக்கொண்டான் என்று சொல்லி நாம் தியானிக்க போகின்றோம். லேவி யாரு? யாக்கோபுடைய குமார், அப்படித்தானே? யாக்கோபு எத்தனை பேரு? 12 பேர். 12 tribes of Israel. 12 கோத்திரங்கள் என்று சொல்லி அவர்கள் அழைக்கின்றோம். இந்த 12 பேரையும் யாக்கோபும் ஆசீர்வதித்தார். ஒருவருக்கும் சாபத்தையும் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். வேற யார் ஆசீர்வதிச்சாங்க? மோசேயும் இந்த 12 பேரையும் ஆசீர்வதித்தார்கள், சாபமும் ஆசீர்வாதம் கொடுத்தார்கள். முதல் மகன் பேர் நமக்கு தெரியும். முதல்ல யாக்கோபு சண்டை போட்டுட்டு, அவங்க சகோதரரோட சண்டை போட்டுட்டு அவங்க மாமா வீட்டுக்கு போயிட்டார், தாய் மாமா வீட்டுக்கு போயிட்டார். அங்க போய் 7 வருஷம் வேலை செஞ்சாரு. யாருக்காக? ராகேலுக்காக. ராகேலுக்காக வேலை செய்தார். ராகேல தரேன்னு சொன்னாரு. மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கூடாரெல்லாம் போட்டு ட்ரம்லாம் அடிச்சு அந்த காலத்துல அந்த தீபம்லாம் கொளுத்திட்டு 10 மாதெல்லாம் கொளுத்திட்டு வந்து அவரை கூடாரத்துல அனுப்புறாங்க. காலையில பார்க்கும்பொழுது ராகேலில யாரு இருந்தா? லேயா இருந்தாங்க. பயங்கர கோபம். மாமா கிட்ட போய் காலையில போய் சண்டை போடலாம் சொல்லி அவரு மாமா கிட்ட போறாரு சண்டை போடுறதுக்கு. மாமாவும் தெரியும் எப்படியே வருவான். யாக்கோபு ஒரு ஏமாத்துக்காரன், அவங்க மாமா அதோட ஏமாத்துக்காரன். இந்த அம்மா லேயா, காலையில பார்த்தா லேயா. இவன் ராகேலுக்காக கஷ்டப்பட்டான். அவங்க மாமா வந்து லேயா கொடுத்துட்டாரு. போய் சண்டை போடுற, பரவாயில்ல இன்னொரு 7 வருஷம் வேலை செய்யும். இங்க யாக்கோபு ராகேலை அதிகமாக நேசித்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். லேயாவை நேசிக்கல. ஆதியாகமத்தை நாம் பார்க்கணும். 29:31 வாசிங்க. 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று சொல்லி கர்த்தர் கண்டு அவளை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று சொல்லி கர்த்தர் கண்டு. அப்போ அற்பமா நாம் எண்ணப்படும் பொழுது யார் பார்க்கிறா? கர்த்தர் பார்க்கிறார். நாம் அற்பமா எண்ணப்படும் பொழுதுதான் கர்த்தர் பார்க்கிறார். லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று சொல்லி கர்த்தர் பார்த்து அவளை ஆசீர்வதித்தார். இங்கே ராகேல் மூலமாகவும் லேயாள் மூலமாகவும் வேலைக்காரர்கள் மூலமாக 12 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். முதல் பையன் பேரு ரூபன், இரண்டாவது சிமியோன், மூன்றாவது லேவி, அப்படியே 12 பேர் வராங்க. இந்த ராத்திரி வேளையில முடிஞ்ச ஒருத்தரை நாம் தியானிக்கலாம். லேவியை குறித்து நாம் தியானிக்கலாம். இந்த லேவியை குறித்து பார்க்கும் பொழுது அவருடைய தகப்பனார் யாக்கோபு லேவியை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வாதம்? சாபமும் ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. இந்த சிமியோனும் லேவியும் என்ன பண்ணிட்டாங்க? பக்கத்து ஊர்ல போய் பெரிய பிரச்சனை பண்ணிட்டு 60 தான் இருப்பாங்க. நிறைய பேர் கொண்டுட்டு பெரிய பிரச்சனை பண்ணிட்டோம். யாக்கோபு சந்ததியாருடைய வாசனை நீங்க கெடுத்துட்டீங்களப்பா, நீங்க சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாரு. வேதனை வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்கள். உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடூரமான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுது. சாபத்தை கொடுத்தார். நீங்க கோபக்காரங்க சொல்லி
யாக்கோபு லேவியை சபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சிமியோனையும் லேவியையும் அவர் சபிக்கிறார். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க, உங்களுடைய சந்ததி, உங்களுடைய கோத்திரம் நல்லா இருக்காதுன்னு சொன்னார். ஆனால் இந்த சாபத்திலேயே சிமியோனுடைய கோத்திரம் ஒன்றுமே இல்லாத போனது. 58,000 பேர் தான், அப்புறம் 22,000 பேர் ஆனாங்க சிமியோன் கோத்திரம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து அப்படியே கோத்திரத்தின் ஜனங்களே யாருமே இல்லாம அழிந்து போனார்கள். அந்த சாபத்திலேயே அவருடைய கோத்திரம் அழிந்து போனதானால் லேவியை குறித்து பார்க்கும் பொழுது, நான் அந்த சாபத்துல நான் மறிக்க போகிறது இல்ல, இந்த சாபத்தை எப்படியாவது நான் ஆசீர்வாதம் மாற்ற போகின்றேன், என்னுடைய சந்ததி, என்னுடைய பிள்ளைகள், வருங்கால சந்ததி, என்னுடைய கோத்திரம் அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் காத்திருந்தார். எப்போ அது டைம் கிடைக்கும், ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும், அப்படி சான்ஸ் கிடைக்கும் பொழுது என்னுடைய சாபத்தை நான் ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறேன் என்று சொல்லி அவன் காத்திருந்தான். என்ன ஆச்சு? மோசே அவனை ஆசீர்வதிக்கும் பொழுது என்ன சொல்லுகின்றார்? வாசிக்கிறோம். உபாகமத்தை நான் பார்க்கிறோம் 33ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உபாகமம் 33:8. லேவியை குறித்து மோசே அவரை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? லேவியை குறித்து வாசிமா. தும்மீம் ஊரீம் உம்வசமாய் இருக்க கடவது. மோசே லேவியை ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்றாரு? ஊரீம் தும்மீம் ஊரீம் உம்வசமாய் இருக்க கடவது. எப்படி ஒரு சபிக்கப்பட்டவர் மோசே எப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார்? ஊரீம் தும்மீம் உம்வசம் இருக்க கடவது. அவருடைய வாழ்க்கையில ஏதோ செய்திருக்கிறார், ஏதோ ஒரு தீர்மானத்தை செய்திருக்கிறார், தன்னுடைய சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்ற. அப்படியே ஒரு தீர்மானம் எடுத்ததுனால, ஏதோ ஒரு முயற்சியுடைய வாழ்க்கையில் இருந்ததுனால தான் மோசே அவனை பார்த்து தீர்க்க தரிசனமாக அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகின்றார்? தும்மீம் ஊர்மீம் என்பவையில் உன்வசம் இருப்பதாக. இந்த தும்மீம் ஊர்மீம் உன்வசம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன? என்னமா தும்மீம் ஊர்மீம்னா என்ன தெரியுமா? அது ஒரு கல். ஆசாரிய உடையில அங்கிலேயே பிக்ஸ் பண்ணி இருக்கிற ஒரு விதமான கல். அநேக கற்கள் இருக்கும், விலை உயர்ந்த கற்கள். அதுல இந்த ஆசாரிய உடையில வைக்கப்படுகிற ஒரு கல் தான் இந்த ஊரீம் தும்மீம் என்பவர்கள். இந்த ஆசாரிய இந்த கல் எதற்காக உடையில அங்கிலே தைக்கப்பட்டிருக்கும், பிக்ஸ் பண்ணியிருக்கும் என்று சொன்னால், தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள. தேவனுடைய சித்தம் என்ன? போலாமா போகக்கூடாதா, இந்த யுத்தத்துக்கு இது நடக்குமா நடக்காதா என்று சொல்லி தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளதான் இந்த ஊரீம் தும்மீம் பயன்படுத்தப்படும் ஆசாரிய உடையில. இந்த சபிக்கப்பட்ட லேவியை பார்த்து சொல்லுகிறார், இந்த ஊரீம் தும்மீம் உம்வசம் இருப்பதாக. சவுல் ராஜா காலம் வரைக்கும், தாவீது ராஜா காலம் வரைக்கும் இந்த ஊரீம் தும்மீம் வச்சு இந்த தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டார்கள். அது எங்க இருக்குமா? வாசிங்க, லேவி 8:8 வாசிங்க. லேவி ராகமும் 8:8 ஊரீம் தும்மீம் பற்றி போடப்பட்டது வாசிங்க. அவனுக்கு மார்பு ஊரீம் தும்மீம் என்பவர்கள் மார்க்கவசத்திலே இருக்கும். ஆசாரிய அங்கிலே மார்க்கவசத்திலே என்ன இருக்குமா? இந்த ஊரீம் தும்மீம் இருக்கும். அந்த விலை உயர்ந்த கற்கள் அந்த ஆசாரிய உடையிலே தரிக்கப்பட்டிருக்கும். வேற இன்னொரு இடத்துல நாம் பார்க்கும்போது என்னாகும் 27:21 பாருங்க. என்னாகும் 27:21 27:21 என்ன? அவன் ஆசாரியனாகிய ஏலேசாயருக்கு முன்பாக இருக்க கடவான். அவன் நிமித்தம் அந்த ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஊரீம் என்னும் நியாயத்தினாலே
ஆலோசனை கேட்க கடவான். ஆமா, எதுல ஆலோசனை கேட்பான் ஆசாரியன்? இதனால உரீம் துமீம் அதை வைத்து, அந்த கற்களை வைத்து தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வான். ஆலோசனை அவன் கேட்பான். இந்த ஒரு சான்ஸ் இந்த ஊரீம் துமீம் வசம் இருப்பதாக இது லேடி கிடைக்கிறது ஆசீர்வாதம். இன்னொரு இடத்துல பாருங்க, மிக விளக்கமா நான் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 28:6 பார்க்கிறோம், வாசிங்க. சவுல் ராஜா அதை வச்சுதான் கேட்கிறார், வாசிங்க. கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரிமினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. ஆமா, மறு உத்தரவு அருள. மறு உத்தரவு அறிந்து கொள்ள, தேவனிடத்திலிருந்து உத்தரவு பெற்றுக்கொள்ள எது பயன்படுத்தப்பட்டது? 1 சாமுவேல் பார்க்கும்போது அந்த சவுல் அந்த ஊரின் திரும்பினாலே, தீர்க்கதரிசிகளாலே எனக்கு எந்த விதமான செய்தி எனக்கு கிடைக்கல என்று சொல்லுகிறத நாம் கேட்பாங்க. இந்த ஊரின் திரும்பியும் என்று சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள, ஆசாரியன் உடையில இருக்கக்கூடியதான ஒரு ஊரின் துர்மியும் குறித்து பார்க்கும்போது இந்த மோசே சொல்லுகின்றார், லேவி வசம் இருப்பதாக, அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைப்பதாக. எசரால கூட பார்க்கிற வாசிகள் 2:63. ஊரீம் தும்மீம் என்பவைகளும் உள்ள ஒரு ஆசாரியன் எழும்பு மட்டும். ஆமா, ஊரீம் தும்மீம் உள்ள ஆசாரியன் எழும்ப மாட்டப்போ ஆசாரிய உடையிலே வைக்கப்படுகிற ஒரு கற்கள் தான் இந்த ஊரீம் தும்மீம். தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அங்கில பிக்ஸ் பண்ணப்பட்ட ஒரு கற்கள் தான் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கின்றோம். இந்த சபிக்கப்பட்ட ஒரு கோபக்கார லேவிக்கு எப்படி இந்த ஊரீம் தும்மீம் அவன் வசம் கிடைத்தது? அவனுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? அவன் என்ன செய்தான்? இந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்ற இன்னும் மோசே அவருக்கு சொல்லும்போது என்ன சொல்லுகின்றார்? அடுத்தது நான் வாசிக்கும் பொழுது அந்த 9ஆம் வசனத்தை வாசிங்க. 33:9. தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று சொல்லி தன் சகோதரனை அங்கீகரியாமல் தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன் வசமாய் அவைகள் இருப்பதாக அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு, அந்த லேவி புத்திரத்தார் குறித்து பார்க்கும் கோத்திரத்தார் அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு உம்முடைய உடன்படிக்கையை காக்கிறவர்கள். போதுமா? இங்கே மோசே சொல்லும்போது என்ன சொல்லுகின்றார்? இந்த லேவி கோத்திரத்தார் என்ன பண்ணுவாங்களா? உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு உம்முடைய உடன்படிக்கைகளை காக்கிறவர்கள். வார்த்தைகளை கைக்கொள்கிறவர்கள், உடன்படிக்கைகளை காக்கிறவர்கள் தான் இந்த லேவி கோத்திரத்து ஜனங்க அப்படின்னு சொல்றாரு. எப்படி மாறினாங்க? சபிக்கப்பட்ட இந்த கோத்திரம் எப்படி மாறினது? அவருடைய வார்த்தையை கைக்கொள்கிறாருடைய உடன்படிக்கையை காக்கிற பிள்ளைகளாகவும் அவர் மாறினார்கள். இரண்டாவது அவர் என்ன ஆசீர்வாதம் இருந்ததுன்னா, அடுத்த வசனத்துல பார்க்கும்போது வாசிமா 10ல அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து, ஆமா, இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணங்களை போதிக்கிறவர்களாக இருந்தார்கள். அவர்கள் போதிக்கிறவர்களாக இருந்தார்கள். இந்த லேவி கோத்திரத்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதிக்கிறவர்களாக மாறினார்களாம். எப்படி மாற்றப்பட்டது? அடுத்ததாக வாசிக்கும் பொழுது வாசிமா 10. உம்முடைய பிரமாணத்தை போதித்து சன்னிதானத்து தூபவர்க்கத்தையும் சர்வாங்க தகன பலி இடுவாங்க. யார் இவங்களான்னு சொன்னா ஆசாரியர்கள். இந்த ஆசாரியர்கள் பட்டம் இந்த லேவி கோத்திரத்துக்கு கிடைத்தது. அவர்கள் தான் தூபவர்க்கத்தை பலியிடுவார்கள். தூபவர்க்கத்தையும் முதல் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியிடுவார்கள். இந்த லேவி கோத்திரத்தார் எப்படி இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக் கொண்டார்கள்? சபிக்கப்பட்ட ஒரு லேவி கோத்திரம் எப்படி இந்த 3 ஆசீர்வாதங்கள் எப்படி அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள்? எப்படி கிடைத்தது? அவர்கள் உடன்படிக்கைக்கு ஆக்கிறவர்களாகவும், அவர்கள் போதிக்கிறவர்களாகவும், ஆசாரியர்களாக தூபம் காட்டுவதாகவும் இந்த இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எப்படி இவர்கள் பெற்றுக் கொண்டார்? யாக்கோபு அவனை சபிக்கிறது நாம் இங்கே பார்க்கிறோம். சபிக்கப்பட்டவன், உன்னுடைய கோபத்தினாலே நீ சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி. ஆனால் மோசே சொல்லும் பொழுது இதெல்லாம் உனக்கு கிடைக்க, இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு கிடைக்க போகிறது.
எப்படி இந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான், எப்படி சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றிக்கொண்டான் என்று சொல்லி 3 காரியத்தை நாம் பார்க்கலாம். முதலாவதாக எப்படி இந்த சாபத்தை அவன் ஆசீர்வாதமாக மாற்றினான். யாத்ராமத்தில் பார்க்கிறோம் 32ஆம் அதிகாரம் 25 இருந்து வாசிங்க. ஜனங்கள் தங்கள் ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி 32:25 இருந்து வாசிங்க. ஜனங்கள் தங்கள் பகைவருக்கு அவமானப்படத்தக்கதாக வாசிங்க. ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கியிருந்தான். அவர்கள் நிர்வாணமா இருக்கிறதை மோசே கண்டு பாளையத்தின் வாசலிலே நின்று, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் எனக்கு சேர கடவார்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் இடத்தில் கூடி வந்தார்கள். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது மோசே மலை மேல ஜெபம் பண்ணப்பட்டார். ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்க முடியாது. 40 நாள் மோசே மலையிலே ஆண்டவரிடத்துல காத்திருந்தார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்துக் கொள்ள யார் வச்சுட்டு போனாரு? ஆரோன் வச்சுட்டு போனார். இவங்களை பார்த்துக்குங்கன்னு சொல்லி ஆரோனுக்கு பொறுப்பை கொடுத்து மோசே 40 நாள் அங்கே மலையில் போய் காத்திருந்தார். 10 நாள் பார்த்தாங்க, 20 நாள் பார்த்தாங்க, 30 நாள் பார்த்தாங்க. மோசே இறந்து போயிட்டான். என்ன ஆச்சுன்னே தெரியல. எங்களுக்கு ஒரு தெய்வம் வேண்டும், எங்களுக்கு ஒரு கடவுள் வேண்டும் சொல்றாங்க. ஆரோன் கிட்ட ஒரு கன்றுக்குட்டியை பண்ணி கொடுங்க கோல்டுல சொன்ன உடனே ஆரோன் என்ன சொல்ற, எல்லாம் உங்ககிட்ட இருக்கிற கோல்டுலாம் கொடுங்க, என்னென்ன பொன்னாமெல்லாம் போட்டிருக்கீங்க அது எல்லாத்தையும் கொடுங்க சொல்லி ஒரு கன்றுக்குட்டியை செஞ்சுட்டு எல்லாரும் அதுக்கு முன்னாடி சரியான ட்ரெஸ்ல இல்லாம டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அங்கே மோசே வந்து பார்க்கிறாரு. இது என்ன இது? ஆரம்பிட்ட கேட்கிற என்ன இது? எல்லா ஜனங்களும் முறுமுறுத்தாங்க. ஆண்டவர் எப்படியா ஆசீர்வாதத்தை அவர்களை கொண்டு வந்தார். எகிப்தில இருந்து சிவந்த சமுத்திரத்தை கடந்தாங்க, மண்ணாலாம் கொடுத்தாரு, எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் கடவுள் வேண்டும் என்று சொல்லி ஒரு சிலையை உண்டு பண்ணி அதில் வணங்கி கொண்டிருந்தாங்க, ஆடிக்கொண்டிருந்தாங்க. ஆரோன் பார்த்துட்டு என்னாச்சு, எங்களுக்கு ஒரு தெய்வம் வேண்டும், நாங்கன்னா புத்தகத்தை பண்ணி கொடுத்தேன். மோசே சொல்றார், இப்பதான் சொல்றாரு மோசே என்ன சொல்றாரு, கர்த்தருடைய பட்சத்தில் வாசியமாக 25 ஜனங்கள் தங்கள் பகைவருக்கு அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்கள் நிர்வாணமாக்கி இருந்தான். அவர்கள் நிர்வாணமா இருக்கிறதை மோசே கண்டு பாளையத்தின் வாசலில் நின்று, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர் யார்? கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவங்க வாங்கன்னு சொல்லி அழைக்கும் பொழுது 11 கோத்திரத்தாங்க வரல. லேவி கோத்திரத்து மக்கள் மாத்திரமே தேவனுடைய பட்சத்தில் வந்தார்கள். அல்லேலூயா. இந்த லேவி கோத்திரத்தார் தேவனுடைய பட்சத்தில் வந்தாங்க. ஆண்டவருடைய பட்சத்தில் வரவங்களாம் வாங்க என்று சொல்லி மோசே அழைக்கும் பொழுது இந்த 11 கோத்திரமா எங்க போனாங்கன்னு தெரியல. இந்த லேவி கோத்திரத்தார் மாத்திரமே கர்த்தருடைய பட்சத்தில் வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இங்கே லேவி இந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றிக்கொண்டார் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஆசாரிய பட்டணம் அவன் கிடைத்தது என்று சொன்னால், முதலாவதாக அவன் கர்த்தருடைய பட்சத்திலே வந்து நின்றார். அவருடைய கோத்திரம் ஆண்டவருடைய பட்சத்திலே வந்து நின்றார். இன்னைக்கு ஆண்டவருடைய பட்சத்திலே நாம் வரும்பொழுது ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த சாபம் நம்முடைய வீட்டில் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றுவார். தேவனுக்காக நாம் எடுக்கிற ஒரு தீர்மானம், ஒரு பொருத்தனைகள் அது நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றும். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததி அதை ஆசீர்வாதமாக மாற்றும், நம்மை ஆசீர்வதிக்கும். இங்கே கர்த்தருடைய பட்சத்தில் வந்து நின்றான் லேவி கோத்திரம், சந்ததி, அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். சாபம் ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டது. இரண்டாவதாக அவர் என்ன பண்ணாரு? என்னாமத்தில் பாருங்க 25:7 வாசிக்கலாமா? அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினகாஸ் கண்டபோது, அப்போது அங்கே ஒரு பாவம் பண்ணிட்டாங்க. இந்த சிமியோன் கோத்திரத்தாரு பினகாஸ் வந்து அந்த மனுஷரை கொன்று போட்டாங்க என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த லேவி கோத்திரத்து ஜனங்கள் தான் பினகாஸ், இந்த சிமியோன் கோத்திரத்தார்கள் தான் தவறு பண்ணிட்டாங்க. மீதியாகிய
அந்த ஸ்திரீயை கொண்டு பாவம் செய்தார்கள். இந்த பாவம் இருக்கக்கூடாது, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள பாவம் இருக்கக்கூடாது என்று சொல்லி பரிசுத்தமாய் தங்களை பாதுகாக்க நினைத்தார்கள் லேவி கோத்திரத்தார். கர்த்தருடைய பட்சத்தில் வந்து நின்னாங்க, பாவம் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். பாவம் இந்த கோத்திரத்தில் இருக்கக்கூடாது, அசுத்தம் இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த லேவி கோத்திர ஜனங்கள் பிணங்காஸ் அவன் இந்த காரியத்தை செய்தார். அதனாலே வாதை நின்று போனது, மரணம் இல்லாமல் போனது. அநேகர் அங்கே மறித்து போகாமல் இந்த வாதையினாலே பாதுகாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாதை மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது என்ன மாத்திரம் பார்க்கிறேன், 25ஆம் அதிகாரம் 12-13. ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கை கட்டளையிடுகிறேன். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவநிவர்த்தி செய்யாதபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின் அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டயத்துக்குள்ள உடன்படிக்கை உண்டாக்குவேன். ஆமா, அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்ததுனாலே அவனுக்கு பிறகு அவனுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் என்ன பண்ணுவேன், நித்திய ஆசாரிய பட்டத்துக்கான உடன்படிக்கை நான் கொடுப்பேன். அவர்கள் தான் ஆசாரியா இருப்பார், தேவனுடைய பணியை செய்வார்கள் என்று சொல்லி அந்த லேவி கோத்திரத்தை உயர்த்துகிறது நாம் கேட்பார், ஆசீர்வதிக்கிறது நாம் கேட்பார். லேவி இந்த ஸ்தாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றிக்கொண்டார். இன்னொருத்தரை குறித்து நான் பார்க்கும் பொழுது, செபுலோனை குறித்து பார்க்கும்போது, செபுலோனையும் அவருடைய தகப்பன் யாக்கோபும் ஆசீர்வதித்தார், மோசையும் ஆசீர்வதித்தார். அப்ப என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறாங்க செபுலோனை குறித்து நான் பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 49:13 வாசிங்க. செபுலோன் கடல் துறை அருகே குடியிருப்பான், அவன் கப்பல் துறைமுகமாய் இருப்பான். அப்போதுமாங்கே செபுலோன் கடற்கரை அருகே குடியிருப்பான். அவன் அப்பா ஒரே ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தார். என்ன சொன்னாரு? செபுலோன் கடற்கரை ஓரமாய் குடியிருப்பான். வேற ஒண்ணுமே கொடுக்கல, அவருடைய ஆசீர்வாதம் இருந்தான். அவன் அப்பா கிட்ட போய் அவன் முருகுல, என்ன எனக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுத்தீங்க, வேற என்ன பெரிய ஆசீர்வாதம் கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லவே இல்லை. செபுலோன் கடற்கரை அருகே குடியிருப்பான், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கொடுக்கல. அமைதியா இருந்தான். தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு போல ஒரு நாளை தேவனை உயர்த்துவார் என்ற நம்பிக்கை இருந்தது. கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் சின்ன கடற்கரை ஓரமாய் குடியிருப்பாய், அவ்வளவுதான். அவருடைய வாழ்க்கை அமைதியா இருந்த ஒரு நாளை தேவனை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை மாத்திரம் அவனுக்குள்ள இருந்தது. தேவன் அவனை ஒரு நாளை உயர்த்தினார், ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவனை பொறுத்து மோசே ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்றாரு? இதுதான் சொன்னாரு, கடற்கரை ஓரமா இருப்பான்னு சொல்லி யாக்கோபு சொன்னார். மோசே சொல்லும் பொழுது 33:18 பார்க்கிறோம். உபாகமம் 33:18. செபுலோனை குறித்து செபுலோனே நீ வெளியே புறப்பட்டு போகையிலும் இசக்காரே உன் கூடாரங்களிலே தங்குகையிலும் சந்தோஷமாயிரு. ஆமா, சந்தோஷமாயிரு. இங்கே செபுலோன் சொன்னாரு கடற்கரை ஓரமாய் குடியிருப்ப, அவ்வளவுதான் சொல்லிட்டாரு. அவன் அமைதியா இருக்கான். இது சின்ன ஆசீர்வாதம் போதும். அந்த கடற்கரை ஓரமா காத்தடிக்கும், பீச் மண்ணு, உப்பு காத்தடிக்கும், வேணா மீன் பிடிக்க போன ராத்திரி போக கஷ்டப்படணும். இதுதான் அவனோட ஆசீர்வாதம். கடற்கரை ஓரமாய் குடியிருப்பான். ஆனால் அமைதியா இருக்கிறான். அவனை பார்த்து மோசே என்ன சொல்லுகின்றார்? நீ செபுலோனே, நீ எப்படி இரு, என்ன பண்ணுமா, சந்தோஷமா இரு. மோசே சொல்லும் பொழுது நீ கூடாரத்தில் வாசம் பண்ணும் பொழுது வெளியே போகும்போது எப்படி இரு, சந்தோஷமா இரு. ஒன்னும் இல்லைன்னு வருத்தப்படாத, இருக்கட்டும் போதுன்னு சந்தோஷமா இரு. பக்கத்துல இருக்கிறத சொல்லுங்க, இருக்கிறது போதுன்னு சந்தோஷமா இரு. இல்லாத ஆண்டவர் கொடுப்பார். இருக்கிறதே போதும் நினைச்சீங்க, இல்லாத ஆண்டவர் கொடுப்பார். ஒண்ணுமே இல்ல, அமைதியா இருந்தா அவர் சொல்றார், நீ சந்தோஷமா இரு. கவலைப்படுறதுனால ஒரு குணத்தை கொண்டவோ குறைக்க முடியாது. சந்தோஷமா சிரிச்சுனே இருக்கும். என்ன பாசல சொல்லுவாங்க, அப்போ சந்தோஷமா இருக்கு, பிரச்சனை இருக்கு, எவ்வளவு பிரச்சனை,
நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், அமைதியா இருப்பேன், இல்ல சிரிப்பேன். கேட்பாங்க சில இந்த போர்ல கூட கேட்பாங்க, என்ன அமைதியா இருக்கீங்க, பேச மாட்டீங்க, பேசுங்க, ஏதாவது சொல்லுங்க. சிரிச்சுதான் வாழ முடியும், அழுது வாழ முடியாது. பெசன்ட் நகர்லாம் போனீங்கன்னா சிரிக்க வைக்கிறாங்க பாத்தீங்களா, காசு கொடுத்து சிரிக்கணும். நம்ம ஏதோ நினைச்சிட்டு பார்ப்போம், தெரியல பயங்கரமா சிரிக்கிறாங்களே, அது ஒரு எக்ஸசைஸ். துட்டு கொடுத்து சிரிக்கிறாங்க, நாம சும்மா சிரிக்கலாமே, சந்தோஷமா இது. மோசஸ் சொல்கின்றார், செபுலோனை பார்த்து உன்னுடைய கூடாரத்துல வாசம் பண்ண பொழுதுன்னா வெளியே போகும்போது எப்படி இரு, சந்தோஷமா இரு. சந்தோஷமா இருக்க கத்துக்கணும். இது போதும், கொடுத்த ஆசீர்வாதம் போதும், தேவனே எனக்கு கொடுத்திருக்கிறார், அதிலேயே நான் சந்தோஷமா இருப்பேன். அப்படி சந்தோஷமா இருக்கும்போது ஒரு நாள் தேவனை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கை இருந்தது. அமைதியா சந்தோஷமாக அவன் இருந்தான். தேவன் ஒரு நாள் அவனை உயர்த்தி ஆசீர்வதித்தார். அமைதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கும். காகம் கழுக குத்தமா, கழுகு காகத்தை குத்தமா? கழுகு காகத்தை குத்தமா? அப்படியா? காகம் தான் கழுக குத்தும். கழுகு அமைதியா இருக்கும். இந்த குப்பமேட்லாம் போய் கொஞ்ச நேரம் நின்று பாருங்க, என்ன பண்றது. காகம் காக்கா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும், செட்டை அடிச்சுட்டே இருக்கும். அந்த கழுகு அமைதியா இருக்கும். சில நேரத்துல கிட்ட போய் இந்த காகம் கொத்தும், ஆனாலும் இந்த கழுகு அமைதியா இருக்கும். சில நேரத்துல இந்த கழுகு பறந்து போகும்பொழுது காகம் மேலேயே உட்கார்ந்துட்டு போகும் சவாரி. படத்துல கூட பார்த்தது இல்லையா, போட்டோல கூட பார்த்தது இல்லையா? அமைதியா பறந்து போகும். காகம் 400 அடி உயரமா பறக்கும், 2400 அடி கழுகு பறக்கும். காகத்தால 400 அடிக்கு மேல பறக்க முடியாது, ஆட்டோமேட்டிக்கா இறங்கி வந்துரும். ஆனால் கழுகு 2400 அடி உன்னதத்துல மேல பறந்து போயிட்டே இருக்கும். எங்க போய் ரெஸ்ட் எடுக்கும்? எங்கமா? மலையில 2400 அடிக்கு மேல எங்க மலை இருக்கு? மரத்து மேலையா? எங்க வரைக்கும் மரம் இருக்கு? எங்க குகை இருக்கு? பிளைட் அடிக்கிறது பாத்தீங்க, பிளைட் போகும்போது அதையே டச் பண்ணிச்சுன்னு சொல்லுவாங்க கழுகு. அவ்வளவு ஹைட்ல கழுகு பறந்துட்டு இருக்கு. ஒரு நாள் முழுவதுமாக இந்த கழுகு மேல உன்னதத்தில் அமைதியா பறந்து கொண்டு சூரியன் இடத்திலிருந்து ஒரு உன்னத வேலை பெற்று கொண்டு இருக்கும். காத்திருந்து நம்ம கூட அவர்கிட்ட காத்திருக்கும் பொழுது, ஆண்டவரே நான் காத்திருக்கும் பொழுது புதிய வேலையை நான் பெற்றுக் கொள்கிறோம். அல்லேலூயா. காத்திருந்து பலன் பெறுவேன், கழுகு போல பறப்பேன். காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டி நானே. இயேசுவே 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 எல்லாம் எனக்கு நீரே. காத்திருந்து வேலன் பெறுவேன், கழுகு போல பறப்பேன். காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டி நானே. சோர்வான ஆவியை நீக்கும், துயர ஆவியை போக்கும். செபுலோனை குறித்து பார்க்கும்போது காத்திருந்து தேவத்திலிருந்து உன்னத அப்பெலனை அவர் பெற்றுக் கொண்டார். அமைதியா இருந்தார், ஒன்றுமே இல்லைனாலும் சந்தோஷமா இருந்தார். மோசே சொன்னார் சந்தோஷமா இரு. அப்படி அவர் சந்தோஷமாக பொறுமையாக அமைதியாக இருந்ததுனாலே ஏசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். வாசிங்க ஏசியா 9:1-2. ஏசியா 9ஆம் அதிகாரம் 1-2. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின நாட்களைப் போல அது இருண்டு இருப்பதில்லை. இங்கே ஏசியா தீர்க்கதரிசி செபுலோனுக்கு என்ன சொல்லுகின்றார்? அது முந்தின நாட்களைப் போல இருண்டு இருப்பதில்லை, அது ஈனப்படுத்தப்படுவதில்லை. அது ஒரு டப் தமிழ், அது ஈனப்படுத்தப்பட மாட்டாது, இனி அது இருண்டு இருப்பதில்லை என்று சொல்லி அங்கே ஏசியா தீர்க்கதரிசி
தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறது நாம் கேட்பார். ஒரு நாள்ல செபுலோன் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அது இருண்டிருப்பதில்லை, அது இனி ஈனப்படுத்தப்படுவதில்லை என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருந்தார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது. ஏசாயா சொன்னது அப்படியே நிறைவேறினது. ஆண்டவர் ஒரு நாள் வர போறாரு, அந்த செபுலோன் தேசத்துல வந்து நிக்க போறாரு, அந்த இருளை வெளிச்சமாக மாற்ற போகிறார், அது ஆசீர்வதிக்கப்பட போகிறது என்று சொல்லி இங்க ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது நிறைவேறினது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ல இருந்து வாசிங்க. மத்தேயு 4:12 இருக்கு. யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாட்டுக்கு போனார். யாருமா? செபுலோன் எங்க இருக்காரு? கடற்கரை ஓரமா குடியிருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து உடனே செபுலோன் தேசத்துக்கு போனார். செபுலோன் நப்தலி வாழ்ந்த தேசத்துக்கு இடத்துக்கு போனார். கடற்கரை ஓரமாய் போனார். அங்கே கூடாரம் போட்டு தங்கி இருந்தார். அங்க பிரசங்கம் பண்ணார். வாசிமான வசனத்தை தங்கி இருந்தாரு. செபுலோன் தேசத்துல கடின வாசிங்க 16 வரைக்கும். நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருள் நீங்கி போகும் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருந்தார். அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செபுலோன் தேசத்துக்கு கடற்கரை ஓரமாய் கடந்து வந்தார். செபுலோன் தங்கியிடத்துக்கு வந்தார். ஜனங்கள் இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். அதனால இருளில் இருந்தாங்க இல்ல, அவருடைய பிரச்சனைகள் மாறி, அவருடைய கஷ்டங்கள் மாறி, அவருடைய வேதனைகள் மாறி, அவருடைய பலவீனங்கள் மாறி பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருள் மாறினது. இனி அவள் ஈனப்படுத்தப்படுவதில்லை என்று சொல்லி அங்க ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே கடந்து வந்தார். கூடாரம் போட்டு தங்கி இருந்தார். அந்த செபுலோன் தேசத்தை, அந்த சந்ததியை, அந்த கோத்திரத்தை தேவன் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக இந்த செபுலோன் காத்திருந்து பொறுமையாக ஒளிமே இல்லைனாலும் அவன் காத்திருந்து மகிழ்ச்சியா இருந்து அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். லேவியை குறித்து பார்க்கும்போது அவன் ஒரு பொருத்தனை தீர்மானம் எடுத்துக்கொண்டான். என்னுடைய சாபத்தோடு நான் இருக்கக்கூடாது, என்னுடைய சந்ததி சாபத்தினால சாகக்கூடாது, இந்த சாபத்தை ஆசீர்வாதமாக நான் மாற்றப் போகிறேன் என்று சொல்லி தனக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டான். காத்திருந்தான். அதற்காக காத்திருந்து அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினான். லேவி கோத்திரத்தின் அந்த பிள்ளைகள் தான் ஆசாரியர்களாக அவர் மாற்றப்பட்டார்கள். அந்த ஊரின் தூமிம் என்ற கல் அவர்கள் வசம் இருப்பதாக என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் லேவி கிடைத்தது என்று சொல்லி நாம் கேட்பார். ஏனென்று சொன்னால் வாழ்க்கையில் எடுத்த தீர்மானம், பொருத்தனை, இந்த புதிய ஆண்டில புதிய தீர்மானங்கள், பொருத்தனைகள் நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறதான ஸ்தாபங்கள் மாறி நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தர் வசனங்களை ஆசீர்வதிப்பார். தூமி ஊரி என்று சொல்லப்பட்டதாலே 2 விதமான கற்கள் இருக்கும் என்று சொல்லி அந்த 2 கற்களுக்குரிய மேன்மை என்று தேவ தரிசனங்களை அறியபடியாய், தேவ திட்டத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தபடியாய், தேவனுடையதான காரியங்களை, ரகசியங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தபடியான அந்த மேன்மையான 2 கற்களை தேவன் லேவியத்திலே கொடுத்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதான வார்த்தை குறித்து பார்க்கிறோம். உலக தகவல் மேன்மையான ஆசீர்வாதத்தை கொடுக்காமல் இருக்கலாம். அது ஆவிக்குரிய தகவல் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்று 2 விதமான ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, தேவனை எப்பொழுதும் ஆராதிக்கிறதானே, தேவனுடைய பட்சமாய் இருக்கத்தக்கதானே மேன்மை அவருக்கு கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். தனக்கு ஒருவேளை தகவல் கொடுக்கப்படாத சாமத்துக்குரிய காரியம் இருக்கலாம். ஆனால் மோசே அழைக்கிற போது யாரின் பட்சத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது லேவி கோத்திரம் கடந்து போய் பட்டயங்களை பிடித்துக் கொண்டு போய் வாதைகளை மாற்றினார்கள் என்று பார்க்கிறோம். அதன் வழியாய் வந்த பிணைக்காசு என்று சொல்லப்பட்ட மனுஷன் வேதத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபியரோடு பாவம் செய்து அழிக்கப்பட்ட நிலையில் இருக்கும் போது அவன் கர்த்தருடைய பட்சத்தில் நின்றான் என்று வேதம் சொல்கிறது. வாதை நின்று போயிற்று. தன்னுடைய வாழ்க்கை துவக்கம் அற்பமாய் இருந்தது.
உரிமை அதை ஆசீர்வாதமாய் மாற்றி என்னென்னைக்கும் கர்த்தருடைய சமூகத்திலே அவர்கள் ஆசாரிய பட்டத்துக்குரியவர்களாம் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி அவர்களை மேன்மைப்படுத்தி இன்றையளவும் அவர்கள் கர்த்தருக்கென்று ஆராதிக்கிறவர்களாக கர்த்தருக்கென்று அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இன்றும் தேவன் அந்த கோத்திரத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். செபலனை குறித்து பார்க்கிறோம். அதே போல மாம்சத்துக்குரிய தகப்பனுடைய ஆசீர்வாதம் ஒன்றுமில்லை. என் கடற்கரை ஓரங்களை குடியிருப்பாய்கிற ஒரு இனிமையான ஒரு ஆசீர்வாதம். ஆனாலும் ஒரு செபலன் தன் வாழ்க்கையிலே எதையும் அலட்டிக் கொள்ளாமல் அமைதியோடு பொறுமையோடு கூட இருந்தார். ஆவிக்குரிய தகப்பனாகிய மோசே ஆசீர்வதிக்கும் போது சொல்கிறார், செபலனை நீ வெளியே புறப்பட்டு போகிறோம், நீ கூடாரங்களை வாசம் பண்ணுகிற போது நீ மகிழ்ச்சியா இருப்பா என்கிறதான மேன்மையான வழிகள் கொடுக்கப்பட்டதை குறித்து பார்க்கிறோம். இயேசு சொன்ன போது 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொன்ன வார்த்தை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செல்வம் கடற்கரை வழியாய் கடந்து வந்தார். இருள் இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வெளிச்சம் குறித்தது என்று நாம் தியானித்தோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே உலக பிரகாரமான ஜனங்கள் நம்மை குறித்து ஏராளமாய் மேன்மையில்லாத நிலையில் நம்மை வைத்திருக்கலாம். நம்மை குறித்து மேன்மை பாராட்ட புகழ்வதற்கு ஒன்றுமில்லாத இல்லையாலை போல அர்த்தமாய் எண்ணப்படுகிற வாழ்க்கை நமக்குள் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் தம்முடைய வாழ்க்கையில் தம்முடைய ஜனங்களை அவர் சித்தத்தின்படி உயர்த்தி நினைக்கிற போது எல்லா ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக தலைமுறைக்கு கர்த்தர் உயர்த்தி வைக்கிறவராக இருக்கிறார். லேவி கோத்திரத்தை உயர்த்துவது போல, செபலோன் கோத்திரத்தை உயர்த்துவது போல, மேன்மைப்படுத்துவது போல, அவனோடு நித்திய உடன்படிக்கை பண்ணது போல, எதுக்கு இந்த வார்த்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கிறோம் ஒரு நித்திய உடன்படிக்கை பண்ணும்படியாக கர்த்தர் நம்முடைய சமூகத்தை நமக்கு உணர்த்தபடி தேவன் பேசியிருக்கிறார். வருகிற போது நினைத்துக் கொண்டு வந்திருக்கலாம், என் வாழ்க்கையில ஒரு மேன்மையும் இல்லை, என் வாழ்க்கை எந்த ஒரு நன்மையும் இல்லைன்னு சொல்லி கடந்து வந்திருக்கிறார். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு உணர்த்தி இருக்கிறார், நான் உன்னை மீண்டும் மேன்மைப்படுத்துவேன். லேவியின் கோத்திரத்துக்குரிய ஆசீர்வாதம், சொந்தோடுக்குரிய ஆசீர்வாதங்கள் நன்மையை இன்றைக்கு நான் உண்மையும் சொன்னதுகளை ஒன்றுன்னு சொல்லி பரிசுத்த ஆவியோடு பேசுகிற வார்த்தைகளுக்காக நாம் கருப்பட்டதை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே அதிகமாக நேசிக்கிற அன்பின் தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல இரவுகளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த மாலை அளவிற்கு நாங்கள் மீண்டும் கடந்து வர தேவனை நாங்கள் துதிக்க ஆராதிக்க கொடுத்த நல்ல கிருபைக்காக நாம் நன்றி சொல்கிறோம். இந்த மாலை பொழுது பேராதுபடி பேசி இருக்கிற இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். தகப்பனே லேவி குறித்தும் செபலோன் குறித்தும் நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் பார்த்த எல்லா கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தர்கள் வழியாய் ஆசீர்வாதத்தை கொண்டு போக தெய்வமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு நித்திய உடன்படிக்கை பண்ணுகிற கர்த்தராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேவன் தாமுடைய சமூகத்திலே உங்களுடைய பட்சத்தில் சோழ்மையான ஜனங்களாய் எங்களை வைத்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லான காரியங்களை மாற்றி எங்கள் வாழ்க்கை 2022 ஆண்டிலே மகிமையான ஒளிமிசுமணியில் வந்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் உங்களை துதிக்கிறோம். தகப்பனே இந்த வார்த்தையின்படி எங்களை எங்கள் சந்ததி எங்கள் குடும்பங்களில் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே இதனால கேள்விகளுக்கு பேராயிரம் குடும்பங்கள் ஊழியர்கள் ஊழியர்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி அன்பின் கரத்தில் போட்டு ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே விசேஷம் அடுத்த வாரத்துக்கு நேரம் திருமணத்துக்காக ஜெபிக்கிறோம். 27 திருமணத்தில் 28 திருமணத்திலும் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டு இருப்பிடத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி திருமணத்தை மகிழ்ச்சியாய் சமாதானமாய் முடிக்க தேவனுடைய அனுகிரகம் ஒத்தாசை கிருபைக்கும்படியாய் நாங்கள் வாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே இந்த வாரத்திலே பிறந்தநாளுக்கான திருநாளுக்கான அன்பு பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவன் தாமே இந்த புதிய ஆண்டு பிறகு அன்பு தெய்வ பிள்ளைகளை திருநாளுக்கு அன்பு தெய்வ பிள்ளை இயேசுவின் நாமத்தில் சபையை சேர்ந்து நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய மேன்மையான ஆசீர்வாதங்கள் கிருபைகள் சமாதானங்கள் குடும்பத்தில் பெருகத்தக்கதாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பெருந்தொற்று நாட்களில் கர்த்தருடைய சபையுடைய ஒவ்வொரு விசுவாசி குடும்பங்களையும் சிறு பிள்ளைகள் கொண்டு பெரிய பிள்ளைகளை கிருபையாய் பாதுகாத்து பலருக்கு அவர் கடந்து போனால் அங்கெல்லாம் ஒரு பிரசனோட பாதுகாப்பு உங்கள் சண்டை மறைவு இருக்கபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே தொடர்ந்து கர்த்தருக்கு நல்லவரே தேசத்தில் இணைப்பார்களை கற்றுக் கொடுத்து இந்த பெருந்தொற்றுக்கு எங்களை விடுக்கை பாதுகாத்து வழிநடத்தபடியால் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மாறான நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சம்பவம் இந்த இயேசுவின் கிருபையும் அன்புமாய் நடத்தலும் சமாதானம்
நம்முடைய இருவருக்கு ஜெபம் சதா காலம் காப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நாங்கள் ஆசிரியர்கள் ஒருவரை வாழ்த்து செல்லமாறுங்கள். அன்பாக நிலைப்படுத்துவது அடுத்த வாரம் புதன்கிழமை நமக்கு மாயாரம் நடைபெறுகின்றதை தெரிவிக்கின்றது. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.